தேனி மாவட்டம் காட்ரோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள இயக்குனர் பாரதி ராஜா உடலுக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சலி செலுத்தினார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி, இப்போ பாரதி ராஜாவின் உடல் தேனி பண்ணை வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாதக கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வேறு யாரெல்லாம் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள்? கல சூழலை சொல்லுங்க. இயக்குனர் பாரதி ராஜா பூத உடல் அவருடைய பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஏராளமான பொதுமக்கள், அதே மாதிரி முக்கிய விஐபிகள், தேனி மாவட்டத்தில் இருக்கிற கட்சியை சார்ந்த விஐபிகள் எல்லாமே தற்பொழுது அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்பொழுது அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க. அங்க இருக்கிற குடும்பத்தார், அவங்களுடைய உறவினர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா அங்க மிகுந்த சோகத்தோட எல்லாருமே அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி செலுத்துறதுக்கான கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரைத்துறையிலிருந்தும் சின்ன திரையிலிருந்தும் பலர் அஞ்சலி செலுத்தி கொண்டு வருகிறார்கள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு இப்போ உள்ள, அதாவது இந்த அஞ்சலி செலுத்துற இடத்துல அதிக அளவுல போடப்பட்டிருக்கு. ஏன்னா பொதுமக்கள் வர்றவங்க அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு முறையான வழியில திரும்பி போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சிறிது நேரத்துக்கு கூட்டம் கூடுனதுனால அங்க ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இப்பொழுது எல்லாருமே நல்ல முறையில அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் பலர் அஞ்சலி செலுத்த வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.